யூடியூப் ஓபன் பண்ணாலே முதல்ல கண்ணில் படுறது தளபதி விஜய் இல்லாத ஒரு தம்ப்நெயில். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு டிஸ்கஷன்லையும் அவர் இருக்காரு. இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் விமர்சனங்கிற பேர்ல நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலம் போல பல பேர் கிளம்பி தவறான அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஜனநாயக நாட்டுல கருத்து சொல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நம்ம சொல்ற கருத்து ஒருத்தரை பத்தி பரப்புற தகவல் நியாயத்தோட இருக்கான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு நடிகர் ஒரு அரசியல் தலைவர் விமர்சனம் பண்ணறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற விஷயத்துக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு நம்மளே கேட்கணும். ஒருவர் பேசுவது விமர்சனமா இல்ல வெறுப்புணர்ச்சியா இல்ல திட்டமிட்ட அவதூறான்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுதும் ஒரு சண்டை மூட்டுவதற்கு தான் இப்ப ட்ரெண்டா இருக்கு. அன்பேரா பேசக்கு தான் இந்த துணிச்சல் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இங்க கருத்து சொல்ல எல்லாருக்கும் தைரியம் இருக்கு. ஆனா நியாயத்தை சொல்ல தான் யாருக்கும் துணிச்சல் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்கள எதிர்த்து பேச ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் சாதாரணமா அரசியல்வாதியோ இல்லனா ஒரு பெரிய அதிகாரமோ எதுவாக இருந்தாலும் அதை எதிர்க்கணுங்கிற துணிச்சலை கொடுத்தது தளபதி விஜயே சேரும். அவருடைய சினிமா வசனம், சமூக அக்கறை, அரசியல் பிரவேசம் இதெல்லாம் இளைஞர் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியையும் ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. சரி, இப்போ என் கேள்வி என்னன்னா, அவதூறு பரப்புற இந்த யூடியூப் தம்ப்நெயில் கலாச்சாரத்தை நாம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? நீங்க நினைக்கிற நியாயமான விஷயம் என்ன? உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க விஜய் உயிர் என்ன வரனா